கருவுக்கு உட்படாத ஒருவனே தலைவன். எந்த தாயின் கருவறைக்கு செல்லாதவன் எவனோ அவனே முழு முதற் கடவுள். இதுதான் இலக்கணம். கடவுள் இலக்கணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாயின் கருப்பைக்கு செல்லாதவனாக இருக்க வேண்டும். நீங்கள் உலக வரலாற்றில் தெய்வம் என போற்றப்பெறுகிற யாராக இருப்பினும் அவங்களையெல்லாம் இந்த அளவுகோல் வைத்து பாருங்கள். நீங்கள் ஒரு தெய்வத்தை மனதில் வச்சிருந்தா அவர் பிறந்தாரா அப்படின்னு பாருங்கள். நிச்சயமாக ஒரு தாயின் கருப்பைக்குள்ளே புகுந்து இருந்து வந்திருப்பார். இப்போ அவர் என்ன ஆவார்? அவர் மனிதனாக இருந்து தெய்வத்தன்மை பெற்றவராக இருக்கலாமே ஒழிய அவரே முழுமுதற் கடவுளாக ஆக முடியுமான்னா ஆக முடியாது. ஏன்? இலக்கணம் சொல்லலை. இலக்கணம் முழுமுதற் கடவுளுக்கு கருவுக்கு உட்படாதவனே முழுமுதற்